ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு எக் தோசை தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என் பையன் காலையிலேயே அவனோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இன்றைக்கி புதுசாக பொடி இடிச்சேனா, இட்லி பொடி சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு தோசை போடும்போது அந்த பொடி ஞாபகம் வரும். ஒரு தோசை பொடி வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எக் தோசை நீங்கள் எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக அந்த தோசையை மாவு ஊற்றி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தோசை நல்லா காயறதுக்குள்ளேயே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நான் தேய்ச்சி விட்ட மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே மிளகும் உப்பும் சேர்த்து இடித்து போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் தோசை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதை தூக்கி திருப்பி போட்டுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்கல, மீனுக்கு தான் போய் பார்த்தாங்க, கிடைக்கல. அதனால் சிக்கன் வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மட்டும் தனியாக காரம் கம்மியாக கொதிக்க வச்சுருக்கு தேங்காய் சேர்த்து. இது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகம் சாப்பிடுவோம். அதனால் சாதம், அதுக்கப்புறம் ரசம், அவ்வளோதான் இன்றைக்கான ஸ்பெஷல் லஞ்சு. சண்டே எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் வீடியோ ஷூட் பண்ணலை, நான் சமைக்கலை. தம்பியை மட்டும் ஓரளவு பார்த்துட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். சமைச்சதெல்லாம் அத்தை தான், அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அவங்க குயிக்காக எல்லாம் கடைன்னு செஞ்சுருவாங்க. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக செய்வேன். அதோடு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நின்று வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு முடியல. அப்படி முடிஞ்சிருந்தால் நானே சமைச்சிருப்பேன். எப்போதும் போல் என் பையன் ஆரம்பிச்சிட்டான் சேட்டையை. ஏதோ ஒன்று நோண்டிகிட்டே இருப்பான். அந்த சாமி ரூமே அவன் உள்ளே போய் அங்கே உள்ள பூஜை ஜாமான்லாம் எடுக்கிறானே, அப்புறம் நிறைய தள்ளி விட்டுறான் அப்படின்னு சொல்லி தான் அவனுக்காக தான் டோர் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போயே அந்த டோரை எப்படியாச்சும் நான் ஓப்பன் பண்ணுவோமா, நான் விடாமுயற்சிலாம் கைவிட மாட்டோமா, நான் பார்த்து திறந்துருவோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி என் பையன் எப்போ பார்த்தாலும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த தாழ்பாலை எப்படியாவது திறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ கூட பாருங்கள், தாழ்பாலை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் திறக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதில் கை வச்சிருச்சு போல். சரி நம்ம வேலையை நம்மளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் அவன் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் சுத்தமாக கூட்டியிருக்கோமா, எங்கே பார்த்தாலும் மண் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி எங்கே பார்த்தாலும் கூட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுலேருந்து ஒன்று விழுந்துருச்சு, அவ்வளோதான். அதை எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கூட, அதில் சேர்த்துக்கூட நம்மளை பாடாக படுத்துவான். அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான்.